வணக்கத்துடனே நாம் கேட்போம். தேவனுடைய வார்த்தை தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ராமே சொல்லுவோமா? செல்போன் தான் சைலண்ட்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு நாம் பார்த்தோம் என்றால் ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் புதிய ஏற்பாட்டிலே 221ஆம் பக்கம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த தேவனுடைய வார்த்தையை நான் போதிக்கும்படியாக இந்த தருணத்தை தந்தை தேவனாய் கர்த்தருக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். அழைத்த பாஸ்டமாக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. பக்கம் வந்து புதிய ஏற்பாட்டிலே 221ஆம் பக்கம் 221ஆம் பக்கம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வாசிக்கிறேன். 12ஆம் வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரத்திலே பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாக தரித்திருங்கள். ஒரு கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிப்போம். பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகிறோம். உடைய கல்வாரி இயேசுவின் ரத்தம் என் இருந்தையும் என் நாவையும் கழுவி சுத்திகரிக்கட்டும். சத்திய ஆவியானவர் என் நாவுக்கு நாவாயிருந்து பேசுவீராக. உம்முடைய வசனம் உம்முடைய ஜனங்களை பரிசுத்த பண்ணி பலப்படுத்தி ஆசீர்வதிக்கட்டும். சத்தியத்தை இவர்கள் அறியட்டும், சத்திய இவர்களை விடலாக்க முடியாது ஜெபிக்கிறேன். சத்திய ஆவியானதாவே சகல சத்துக்களை போதித்து சகோதரர்களை வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபி நல்ல பிதாவே, ஆமென். ரோமர் நிருபத்திலே 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நம்பிக்கையிலே சந்தோஷமாகுங்கள், உபத்திரத்திலே பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாக தரித்திருங்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நல்ல கைகளை வைத்து சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப நான் பார்க்கும்போது இந்த ஒரு வசனத்திலே 3 வார்த்தைகளை ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். ஒரே வசனத்திலே 3 வார்த்தைகளை கர்த்தர் நம்மளோடு பேசியிருக்கிறார். முதல் வார்த்தை அவர் சொல்லி இருக்கிறார், நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். 2வது வார்த்தை உபத்திரத்திலே பொறுமையா இருங்கள். 3வது வார்த்தை ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? அப்ப இந்த 3 வார்த்தை மூலமா கர்த்தர் நம்மளோட பேசுகிறார். இப்ப முதல் வார்த்தை நம்ம ஒவ்வொரு வார்த்தையில தான் நம்ம இன்னைக்கு சத்திய ஆவியான சத்தியத்துல போதித்து சத்தியத்தை நம்மளை வழிநடத்துவாராக. முதலாவது பார்க்கும்போது நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமானது எதுனா நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கு. நம்ம வந்து நம் தேவனாய் கர்த்தரை நம்பி இருக்கிறோம். அவரை தான் நம்ம எல்லாவற்றுக்கும் சார்ந்து இருக்கிறோம். அவரே நம்ம வாழுகிறோம். என்ன காரியமா இருந்தாலும் அவரே நம்பி நம்ம வாழுகிறோம். அவரே நம்ம நம்பி இருக்கிறோம். ஆனா அதோட பிளஸ், அதோட கூட தேவனாய் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நம்பிக்கையில வார்த்தை காலமே, நம்பிக்கையில சந்தோஷமான வார்த்தை காலமே, நம்பிக்கையில சந்தோஷமா, அதுதான் முக்கியம். இப்போ ஒருத்தவங்களை இப்ப நம்ம ஒரு பிரச்சனைக்கு சபையில வருவாங்க, ஒரு பிரச்சனைக்காக ஜெபம் பண்ண வருவாங்க. என் மகளுக்கு திருமணம் ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணு தெரியல, வருதெல்லாம் கட்டி கழிச்சுன்னு போகுது, அதுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. நீ கவலைப்படாதம்மா, ஆண்டவரை நம்பி இருங்கம்மா, நிச்சயம் உங்களுக்கு செய்வார். நம்ம வார்த்தை சொல்றோம். சொன்னோம்னா அங்க அடுத்த சொல்ற ஒரு வார்த்தை, ஆண்டவர் தயா நம்பி இருக்கிறோம். என்ன பண்றாங்க? அந்த வார்த்தை தான் சொல்றாங்க. ஆனா கூட என்ன இல்லைன்னா சந்தோஷம் கிடையாது. இப்ப நம்ம பத்தியில வந்து சொல்லிடுவாங்க. இப்ப பாஸ்டர் கிட்டயோ பாஸ்டர் அம்மா கிட்டே, ஆண்டவர் தயா நம்பி இருக்கிறேன், வீடு கட்டப்பண்ண, ஆண்டவர் தயா நம்பி இருக்கிறேன், வேலை கிடைக்கும், ஆண்டவர் தயா நம்பி இருக்கிறேன், குழந்தை பிறகு. ஆனா அதே பிளஸ் வந்து ரோட்ல போறாங்க, ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க, அங்க யாரோ ஒரு சொந்தக்காரன் பார்க்கிறாங்க. பார்த்த உடனே, என்னப்பா ஆச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, உன் மகளுக்கு வயசெல்லாம் கூடிச்சு, ஏதோ பார்க்கலையா, ஏதோ நடக்கலையான்னு. என்ன பண்றது, நானும் தான் தேடுறேன், நானும் தான் பார்க்கிறேன், நானும் தான் கேட்டு பார்க்கிறேன், வரதெல்லாம் தண்ணி கழிக்கும் போது மனசே எனக்கு கஷ்டமா தான் இருக்குது, கவலையா தான் இருக்குது. அப்போ நம்பிக்கை இருக்குது, கூட என்ன இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். தேவன் எவ்வளவு நாளமா பேசுறாரு பாருங்க. உங்களுக்கு ஆண்டவர் நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கிறனாலதான் இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிற வேலையை விட்டுட்டு, வெளியில இருக்கிற வேலையை விட்டுட்டு, குடும்பத்தில் இருக்கிற காரியத்தை விட்டு தேவாலயத்தை வந்து உட்காந்து இருக்கீங்க. ஏன்னா தேவனை நம்பி இருக்கிறேன், கடன் பிரச்சனை தீரும், என் வீடு கட்டப்படும், என் கணவர் மாறுவாரு, என் பிள்ளைங்க மாறுவாங்க, எனக்கு சமாதானம் கிடைக்கும், என் வியாதி சுகமடையும், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறதா நீங்க ஆலயத்தை வந்து உட்காந்துருக்கீங்க. ஆனா அது நல்லது. கூட என்ன இருக்கணும்னு ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்புறாருன்னா, அவர் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா நீ எப்பவுமே துக்கப்படக்கூடாது, அழுவக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாது, புலம்பக்கூடாது, துக்கப்படக்கூடாது, துக்கமுகமாக முகத்தை வைக்க கூடாது, துக்கமாக யார்கிட்ட பேசக்கூடாது. நீ சந்தோஷமா இருக்கணும்னு தேவன் சொல்ற. கைதடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ரோமர் நிருபம் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க.
ரோமர் 4ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டிலே ரோமர் 4ஆம் அதிகாரம் 212ஆம் பக்கம் எடுத்துங்க, வாசிக்கலாம். 18ஆம் வசனத்திலிருந்து பொறுமையா நிதானமா வாசிங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் பக்கம் புதிய ஏற்பாடு 212ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே அவன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவாக இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதானமாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. 24ஆம் வசனம் பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோருக்கு எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும் சொல்றாரு. பாருங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்கு வருது. இப்ப என்ன கவனிங்க, பிரசங்கம் பண்ணும்போது என் முகத்துக்கு கவனிங்க. அப்பதான் அந்த வசனத்துடைய விளக்கம் வெளிப்பாடு ஆவியானவர் உங்களுக்கு புரிய வைப்பார். பாருங்க என்ன சொல்றது, ஆபிரகாமுடைய வாழ்க்கை நான் பார்க்கணும். நம்பிக்கையில சந்தோஷமா தான் பேசுறேன், நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. அப்போ அந்த நம்பிக்கையில சந்தோஷமா இருந்த மனுஷன் யாருன்னா ஆபிரகாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நம்ம சொல்ற வசனம் மட்டும் படிங்க. ஒரு சில நேரத்தில் பிரசங்கத்துக்கு அது கோட்பாடு ஆவதற்காக நான் அதிகாரம் சொல்லுவேன், ஆனா அதை எடுக்காதீங்க. ஏன்னா எல்லா அதிகாரமும் எல்லா வசனமும் எடுத்துடணும்னா டைம் இருக்காது இருக்கு, அதனால தான் சொல்றேன். அதே நம்ம ஆதிகாமத்துல 12ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது வாசிக்காதீங்க, கவனிங்க, வீட்டுல படிங்க. அதெல்லாம் பார்க்கும் போது தேவனாய் கர்த்தர் ஆபிரகாம் அழைத்தார். ஆபிரகாம் அழைத்து அவருக்கு 5 விதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். 5 விதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவர் சொன்னாரு, பூமி உள்ள வம்சம் எல்லாம் உனக்குள் பிறக்கக்கூடிய குழந்தை மூலம் ஆஸ்வதிக்கப்பட போகிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டு அந்த மெசொப்பொத்தேமியா விட்டுட்டு கானான் தேசத்து வரைக்கும் வராரு ஆபிரகாம். ஆபிரகாம் அந்த இடத்தை விட்டு புறப்படும் போது அவருக்கு வழிது என்னன்னா, என்ன சொல்ல முடியுமா? ஆபிரகாம் அவர் குடும்பத்தை விட்டுட்டு சொந்த மனதை விட்டுட்டு கானானுக்கு போக புறப்படும் போது அவர் வயசு என்ன? 75 வயசு. எத்தனை வயசு? 75 வயசு வராரு. அவர் புறப்பட்டு வராரு. வரும்போது எல்லாருமே அவனுக்கு அப்படி அப்புறம் ஒரு இந்து குடும்பம் பிறந்து வளர்ந்தவர். அவருடைய தொழில் பார்த்தீங்கன்னா பொம்மைகளை விற்கிற, பொம்மைகளை விற்பது. அப்ப எவ்வளவு ஒரு கஷ்டமான குடும்பத்துல நிலையில அவங்க வந்திருப்பான் பாருங்க. அப்படிப்பட்ட நிலையில இருந்தவரே வாழ்ந்தது தேவனுடைய சதித்தை கேட்டு தேவனாய் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. என்ன கானான் தேசத்துக்கு போக சொல்றாரு, என்ன ஆசீர்வதித்து பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்றாரு, என்ன ஆசீர்வாதமா வைப்பேன்னு சொல்றாரு, என் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்றாரு, வானத்து நட்சத்திர பூமி மணல் போல என் பிள்ளையை கொடுப்பாரு என்று. அவங்க சொந்த பந்தங்கள் என்ன பண்றாங்க? கேட்டு சந்தோஷப்படுங்க, சிரிக்கிறாங்க, கிண்டல் கேலி பண்றாங்க. நம்முடைய தேவர்கள் எவ்வளவு முக்கோடி முன்னோர்கள் தேவர்கள் இருந்தாலும் ஏதோ வானத்துல ஒரு வார்த்தையை கேட்டு அவர் உன்னை ஆஸ்வதிப்பார் என்ற அவர் போனவுடனே வானத்து நட்சத்திரம் போல பூமி மணலை போல பிள்ளைகள் பிறக்கட்டும், உனக்கு ஒரு பிள்ளை கூட கிடையாது. அதுவும் அந்த தெய்வத்தை நீ பார்த்தது கூட கிடையாது. அவர் சதுதான் நீ கேட்டேன். என்ன ஆச்சு ஆபிரகாம் உனக்கு சொல்லி பலவிதமான வார்த்தைகளை சொல்லி அவரை காயப்படுத்தினார், நிந்திக்கிறாங்க, பேசுறாங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, தேவனாய் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு மட்டும்தான் நான் கீழ்ப்படுவ சொல்லி அவர் புறப்பட்டு போகிறார். போகும்போது அவருடைய அண்ணன் பையனும் லோத்தும் கூட வர்றாரு, சில வேலையாட்களும் கூட வர்றாங்க. பாருங்க, அவருக்கு பிள்ளை எத்தனை வயசுல பிறந்தது தெரியுமா? அவர் பிள்ளை பிறக்கும் போது பாத்தீங்கன்னா 100 வயசு பிள்ளை பிறந்தது. அப்ப 75க்கும் 100 வயசு பிள்ளை பிறகுதுன்னா எத்தனை வருஷம் ஆயிருக்குது? 25 வருஷம். அந்த 25 வருஷத்துல அவங்க கூட இருந்திருக்க சும்மாவா இருந்திருப்பாங்க? நல்லா யோசனை பண்ணிப்பாங்க. அவர் கூட லோத்து வர்றாரு, கூட சில பேர் வேலையாட்களும் வராங்க. எல்லாரும் வரும்போது ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 1 வருஷம் போகுது, 2 வருஷம் போகுது. எங்க இருக்கிறாங்க? வனாந்தரத்துல இருக்கிறாங்க. என்ன ஆபிரகாமே, பிள்ளை உனக்கு கடவுள் கொடுப்பார், வானத்து நட்சத்திர பூமி மணலை போல பிறக்கணும்னு நீ சொன்னேன், என்ன ஆஸ்வதமா வைப்பார் நீ சொன்னேன், அநேகருக்கு நான் ஆஸ்வதமா இருப்பேன்னு சொன்னேன். நம்மளுக்கு குடிக்க அந்த வனாந்தர தண்ணி கூட இல்லையே.
ஏதோ உனக்கு குழந்தை வானத்து நட்சத்திரம் போல பிறக்குன்னு சொன்னேன், இன்னும் உனக்கு குழந்தை உருவாகுது. அதெல்லாம் பேசாதீங்க. தேவன் சொன்னாருன்னா நிச்சயம் எனக்கு செய்வாரு. அவரை நான் நம்பி இருக்கிறேன், அவரை நான் விசுவாசித்து இருக்கிறேன், அவரை நீ சார்ந்து இருக்கிற. நீங்க வாய் மூணு என் பின்னாடி வாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தவனே அவரு கூட போனது கேட்காம இருந்திருப்பாங்க. நான் அவருக்காக எங்க வானத்துல இருந்து ஏதோ கடவுளுடைய வார்த்தை கேட்டேன்னு என்னை ஆஸ்வதிப்பாரு சொன்னேன், பாலந்தேன ஓட தேசத்தை கொடுப்பாரு சொன்னேன். எல்லாம் வனாந்தரமா இருக்குது, அடிக்கிற வெயில்ல குடிக்க தண்ணி கூட கிடையாது, உனக்கு குழந்தை கூட கிடையாது. போற இடத்தெல்லாம் வேதம் சொல்லுகிறது அவர் கூடாரம் போட்டு வாழ்ந்தாராம். கூடாரம்னா டென்ட்டு, இந்த டென்ட் போட்டு வேலை செய்வாங்க பார்த்தீங்களா பெட்ரோல்ல, அது போல இப்படி வாழ்ந்துருக்காரு. கேட்காம வந்திருப்பாங்க. எல்லாரும் இவரை கேட்கிறாங்க. ஆனாலும் ஆபிரகாம் சொல்றாரு, தேவனை நம்பி இருக்கிற, அவரை சார்ந்து இருக்கிற, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிற, அவர் வாக்குறுதியை நம்பி இருக்கிற, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சொல்லி என் வாழ்க்கையில ஒன்று இல்லாமல் இருந்தாலும் சரி, குடிக்க தண்ணி கூட இல்லாம, போடுற வஸ்திரம் கூட இல்லாம, தங்க வீடு இல்லாம இருந்தாலும் சரி, தேவன் சொன்னாரா நிச்சயமாக ராமே சொல்லுவா. கடைசியா யாருக்கு வந்துச்சு தெரியுமா? கட்டின மனைவியே வந்துச்சு. என்னங்க உங்களோட நானே வாழ்ந்தது போதும், எனக்கு இப்போ 89 வயசு ஆயிடுச்சு, உனக்கு 99 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் குழந்தை பிறகுமா? சொல்லுங்களேன், பிறகுமா? 89 உள்ள சாரால என்னன்னு கூப்பிடுவோம்? வாலிப பெண்ணு கூப்பிடுவோமா? கன்னி பெண்ணு கூப்பிடுவோமா? சொல்லுங்களேன், என்னன்னு கூப்பிடுவோம்? நம்ம பாட்டி வராங்க, பாட்டி பாவம் வயசானவங்க, அப்படி கொஞ்சம் ஓரமா உட்கார வைங்க. 89 வயசு உள்ளதா சொல்லுவோம், இப்படி ஓரம் உட்கார வைங்க. பாவம் அவங்களால எழுதுக்க முடியாது, அவங்களால நடக்க முடியாது, வயசான பாட்டு. அப்போ அந்த பிள்ளை பிறக்கக்கூடிய கர்ப்பம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தேன் 45 வயசானாலே குழந்தை பிறக்கக்கூடிய அந்த பாக்கியமே பெண்களுக்கு நெடுடான்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். 45 வயசுல. ஆனா சாராளுக்கு பாத்தீங்கன்னா 89 வயசு ஆயிடுச்சு. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, அது மட்டும் இல்ல, என்னுடைய சரீரம் எல்லாமே செத்து போயிடுச்சு, இனிமேல் உனக்கு பிள்ளை பிறக்கிற மாதிரி சாத்தியக்குறை எதுவுமே இல்லை, எல்லா நாட்டு மருந்தும் அவங்க சாப்பிட்டு இருப்பாங்க, இனிமேல் சாத்தியக்குறை இல்லை, இனிமேல் நான் சொல்ற பிரகாரம் நீ செய். என்ன பண்றாங்க? அவங்க அவிசுவாசப்படுறாங்க, சந்தேகப்படுறாங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தையே சிரிக்கிறாங்க. இதெல்லாம் பைபிள்ல இருக்குது, எல்லாத்தையும் எடுத்தா நேரம் இருக்காது. சாராலும் சிரிக்கிறாங்க. ஆண்டவர் கேட்கிறார், சாராலும் ஏன் சிரிக்கிற? எனக்கு 89 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து என் மடியில இருக்குமோ சொல்லி கூட அடுத்த சாரால் சிரிக்கிறாங்க. உனக்கு எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. ஒரு வயசான பாட்டி பண்ணி சொல்லி பாருங்க, ஒரு 70 வயசு உள்ள பாட்டிங்க ஒரு குழந்தை பிறக்குமான்னு சொன்னா சொல்லுவாங்க, அவங்க விளையாடாதம்மா என்கிட்ட கிண்டல் கேள்வி பண்ணாதம்மா சொல்லாம சொல்ல மாட்டாங்களா? தலையநாட்டு இல்லை. அப்போ என்ன பண்ற? இவங்களும் அதே போல சிரிக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது அவர் எப்படி இருந்தாரா? இப்ப பாருங்க 18ல நான் வாசிக்கிறேன் பாருங்க, ரோமர் 4:18 பாருங்க. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதற்கு நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்த அந்த நம்பிக்கை வந்துச்சு பாருங்க. நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தோம். அப்ப இவருக்கு என்ன வயசு இருக்கா? ஒரு 25 வயசோ 30 வயசோ இல்ல 40 வயசு இருந்தா கூட எனக்கு தெம்பு இருக்கு, இல்ல எனக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கணும் இருக்கலாம். இவருக்கு என்ன வயசு ஆயிடுச்சு? சாராளுக்கு 89, இவருக்கு 99 ஆயிடுச்சு. பிறக்கக்கூடிய சாத்தியக்கூறு எதுவுமே கிடையாது, சரீரத்திலும் கிடையாது, எதுலயும் கிடையாது. குழந்தை இனிமேல் பிறக்கக்கூடிய சாத்தியக்கூறே கிடையாது. ஆனா வேதம் சொல்லுங்க, சரீரத்துல இல்ல, எந்த ட்ரீட்மெண்ட்ல இல்ல, ஆனாலும் நம்புவதற்கு ஏதுமில்லாத இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய கவுனிங்க 100 வயது உள்ளவனாய் இருக்கும் போது, பார்த்தீங்களா நான் சொன்ன பாருங்க, எத்தனை வயசு? 100 வயசு உள்ள ஒரு மனுஷன் என்னன்னு கூப்பிடுவோம்? வாலிபனை கூப்பிடுவோமா? இல்ல ஒரு ஆம்பளைன்னு கூப்பிடுவோமா? ஒரு புருஷனை கூப்பிடுவோமா? என்னன்னு கூப்பிடுவோம்? தாத்தான்னு கூப்பிடுவோம். தாத்தா அப்படி வா, தாத்தா அப்படி ஓரமா வா, தாத்தா அப்படி உட்காருங்க. அவர் சொல்றாரு 100 வயதுனா இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்னாது இருந்தான். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என்னாது இருந்தான். அதை திக் பண்ணி கூட பார்க்கலையா? என்னடா அது, சாராளுக்கு 89 வயசு ஆயிடுச்சு, பாட்டி ஆயிடுச்சு, எனக்கு 99 வயசு ஆயிடுச்சு, நான் கேவன் ஆயிட்டேன், என் தோல் உடம்பு எல்லாம் சுருங்கி போச்சு, இனிமேல் குழந்தை பிறக்கணும் கூட அந்த எண்ணம் கூட
ஒரு நாளும் அவர் மனதுல வரவே இல்லையா. ஏன் தெரியுமா? அவர் சொல்றாரு, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் குறித்து அவன் அவிசுவாசியாம சந்தேகப்படாமல். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து ஆபிரகாம் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். இப்ப நீங்க சொல்லுங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து நான் அவிசுவாசமாய் சந்தேகப்பட மாட்டேன். இப்ப கவனிங்க, கடுகளவு கூட அவருக்கு என்ன வரல, சந்தேகம் வரல. என்னடா இது, எனக்கு 99 வயசாகி இனிமேல் குழந்தை பிறக்குமா, டாக்டர் சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க. யாருக்குன்னா போய் அவர் சொல்லியிருந்தா கூட எனக்கு இன்னும் இந்த வயசுல குழந்தை பிறக்குன்னு சொன்னா கூட என்ன பண்ணுவாங்க, அப்படியே சிரிப்பாங்க. பொழுது இந்த கழ வயசுல மனசுல துள்ளி குடிக்கிற நினைப்பு வந்துச்சா அப்படி என்ன பண்ணுவாங்க, சிரிப்பாங்க. ஆனா அவர் கடுகளவு கூட சந்தேகப்படல, கடுகளவு கூட அவிசுவாசப்படல, கடுகளவு கூட தேவனை தூசிக்கல, கடுகளவு கூட ஆண்டவரை முறுமுறுக்கல. அவர் விசுவாசத்தில் எப்படி இருந்தாரா, உறுதியா இருந்தாரா. பாருங்க 21, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி நிறைவேற்ற வல்லவராய் இருக்கார் என்று முழு நிச்சயமா நம்பி. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, முழு நிச்சயமா நம்பி. மீண்டும் சொல்லுங்க, முழு நிச்சயமா நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானா. நல்லா கவனிங்க. இன்னும் ஆபிரகாமுக்கு 100 என்ன கவனிங்க, வீட்டுல பைபிள் படிங்க, என்ன கவனிங்க, ஆபிரகாம் இன்னும் குழந்தை பிறக்கலங்க. இதுல முக்கியமான கவனிங்க, குழந்தை பிறக்கல. ஆனா பிறக்கிறதுக்கு முன்பதாகவே தேவனாய் கர்த்தர் என்ன பண்ற, அந்த ஆபிரகாமே மகிமைப்படுத்துறான். எங்க சபையில பாத்தீங்கன்னா மாசத்துல முதல்ல வர சாட்சி வைப்பேன். அந்த சாட்சி இது போனவரோட சாட்சி வச்சிருக்கேன். அதுக்கு அந்த சாட்சி வைக்கும் போது என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, போன மாதத்துல கர்த்தர் டிசம்பர் மாதம் எப்படி நடத்தி வந்தா, அந்த பாதைகளுக்காக செய்த நன்மைகளுக்காக எல்லாரும் சொல்லுங்க போது ஒருத்தரா சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஒரு அம்மா சொன்னாங்க, ரொம்ப அழுது துக்கப்பட்டு புலம்பி, அவ பேரு ஈஸ்வரியம்மா. அவ சொன்னாங்க, 17 வருஷமா எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் வராம கடன் பட்டு 17 வருஷமா நான் கஷ்டப்பட்டேன். ஆனா இன்னைக்கு சொல்ல முடியாத, அந்த சொல்லும் போது அவங்க சந்தோஷத்துல அழுகுறாங்க, கண்ணீர் விடுறாங்க. சொல்றாங்க, ஆண்டவருடைய கிருபையினால 7 லட்சம் எனக்கு கடன் இருந்தது, ஆண்டவர் எல்லாவற்றையும் கடனை தீர்க்க முடியாது செய்தாரு. கைகள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. அதுக்கப்புறம் அவன் சொன்னாங்க, வர வேண்டியது இருக்கிற அந்த ஓய்வூதியம், அதாவது கணவர் இறந்துட்டாரு, அந்த பணமும் கர்த்தர் போவாத இடம் கிடையாது, பார்க்காத ஆள் கிடையாது, சந்திக்காத தலைவர்கள் கிடையாது, எல்லாரையும் பார்த்துட்டோம், கிடைக்காதுட்டாங்க. டெல்லி வரைக்கும் நாங்க போயிட்டோம், கிடைக்காதுட்டாங்க. கணவரே கடைசி இறந்துட்டாரு. ஆனா இன்னைக்கு முடியாதே, கிடைக்காது நினைச்சேன். நான் சொன்ன ஒரே வார்த்தை, கர்த்தரை நம்புங்க, கர்த்தருடைய வார்த்தை மேல நம்புங்க, கர்த்தருடைய வார்த்தை நம்புங்கன்னு. அதே போல இன்னைக்கு வர கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் சொல்லி அவருக்கு கண்ணீரோட சொன்னாங்க. கைகள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. அப்போ அவங்களுக்குள்ள சந்தோஷம் எப்ப வருது கவனிங்க, அவங்களுக்குள்ள மகிழ்ச்சி எப்ப வருது, ஒரு அற்புதம் நடந்த பிற்பாடு தான் சந்தோஷம் வரும். அற்புதம் நடந்த பிற்பாடு தான் சாட்சி சொல்லுவாங்க. அற்புதங்கள் நடந்த பிற்பாடு தான் ஆலயத்துக்கு ஓடி வருவாங்க. அற்புதங்கள் நடந்த பிற்பாடு தான் தேவனை மகிமைப்படுத்துவாங்க. ஐயோ, காலையிலயும் போனோம், மாலையிலயும் போனோம், எல்லா பேருக்கும் போனோம், ஏன்னா இவ்வளவு வருஷம் முடியாத கடவுளை தீர்ந்துச்சு சொல்லி அதுக்கப்புறம் தான் மகிமைப்படுத்துவாங்க. இல்லையா? ஆமா இல்லைங்களா? ஆனா ஆபிரகாம் பாத்தீங்கன்னா இது என்ன விஷயம் இருப்பாங்க, அவருக்கு குழந்தைய பிறக்கல, பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் குழந்தை கொடுத்துட்டாரு, வானத்து நட்சத்திரம் போல பூமி மணல போல பிள்ளையை கொடுக்கிறாரு சொல்லி ஆண்டவர் சோத்திரம் பண்ணினே இருக்கிறாரு, மகிமைப்படுத்தினே இருக்கிறாரு, சோத்திரம் பண்ணினே இருக்கிறாரு, மகிமைப்படுத்தினே இருக்கிறாரு. அத வேதம் சொல்லுகிறது, அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்பதாகவே 100 வயசு வரைக்கும், எத்தனை வருஷம், 25 வருஷம், 25 வருஷமா அவர் கடுகளவு சந்தேகப்படல, அவிசுவாசப்படல, கர்த்தரை முறுமுறுக்கல. கர்த்தர் எனக்கு பிள்ளையை கொடுத்துட்டாருன்னு ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறாரு, சோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கிறாரு. கைதறி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. அதுதான் அவர் சொல்றாரு. இப்ப பாருங்க 23ல, ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. 23, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, என்னோட சேர்ந்து சொல்லுங்க, எனக்காகவும் என் தேவனாய் கர்த்தர் எழுதி என் கையில கொடுத்து இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா.
அதுக்குதான் தேவனாய் கர்த்தர் என்ன பண்றாரு, ஆபிரகாமுடைய வாழ்க்கைய அவர் எழுதி நம்ம கையில கொடுத்திருக்காங்க. ஏன் கொடுத்திருக்காருன்னா, ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, கவனிங்க, வந்து உட்காருங்க, முகத்தை பாருங்க, ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, அவர் சொல்றாரு, உங்களுக்கு செய்வார், உங்க குடும்பத்துக்கு செய்வான், உங்க பிள்ளைகளுக்கு செய்வான், உங்க கணவருக்கு செய்வான், உங்க குழந்தைக்கு செய்வான், உன் வேலையில செய்வான். அவர் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தா, நீங்களும் விசுவாசித்தா, நீங்களும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் மேல் நம்பிக்கை வைத்தா, நிச்சயம் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை காண்பீங்க. ஏன்னா தேவன் பொய் முறையாத தேவன், வாக்கு மாறாத தேவன். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனபுத்திரன் அல்ல. சொல்லி அவர் சூரியனை உலகம் முன்னாடி உண்டாக்குனார். இன்ன வரைக்கும் அதோட வெளிச்சத்தை அது கொடுத்துக்கிட்டே இருக்குது இல்லையா? உலகம் உண்டாகும் தேவன் காற்றை உண்டாக்கினாரு. இன்ன வரைக்கும் அந்த காற்று அவர் சொன்னார்னா நிச்சயமா அதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் தன் ஜீவனே போனாலும் தன் சொன்ன வார்த்தை அவர் நிறைவேற்றுவார். கைகத்தடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல கைகத்தடி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. அப்ப அதனால உங்களுக்கு சொல்றேன், நீங்க கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்புங்க, கர்த்தருடைய ஆணையை நம்புங்க. தேவன் பைபிள் மூலமா என்ன ஒரு வார்த்தை பேசி இருக்கிறார், இன்னைக்கு வேத வசனத்துக்குள்ள என்ன பேசி இருக்கிறார், ஊழியக்காரர் மூலமா இந்த சபையிலிருந்து கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை என்ன உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், இல்ல ஆண்டவர் உங்களோட என்ன வார்த்தை பேசி இருந்திருக்கிறார், அந்த வார்த்தைகளை நம்பிக்கை வைங்க, அந்த வாக்குத்தத்தத்தை நம்பிக்கை வைங்க, அந்த ஆணையை நம்பிக்கை வைங்க. உறுதியா இருக்கணும். அதை அசைக்கும்படியாக பிசாசு பலவிதமான புயல் காற்று கொண்டு வருவான். உறுதியா இருக்கும். சொந்த பந்தங்கள் பேசுவாங்க, யாரைக்கு போறேன், ஜெபம் பண்றேன், பைபிள் படிக்கிறேன், உபாசம் கொடுத்து போறேன், இன்னும் ஒண்ணுமே உன் கணவர் திருந்த மாரி தெரியல, உன் கணத்தோட தீர்ந்த மாரி தெரியல, உனக்கு ஒரு நல்ல பிள்ளை பிறந்த மாரி தெரியல, ஆனா நீ சர்ச்சைக்கு போயிடுற, கையில பைபிள் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. என்ன யார் பேசினாலும் உங்களுடைய நம்பிக்கை எது மேல இருக்கணும்? பிசாசு உன்னுடைய கர்த்தருடைய வார்த்தை மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை முறிக்கும்படியாக, உனக்கு சந்தேகம் வரும்படியாக சொந்த பந்தங்களை எழுப்பி பேச வைப்பான், கூட பந்தங்களை எழுப்பி பேச வைப்பான். அப்படியே இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா உங்க பிள்ளைகள் மூலியமாவும் பேச வைப்பான். இன்னும் கொஞ்சம் ஆழமா போனீங்கன்னா மனைவிக்கு கணவர் மூலியமா பேசுவான். நீங்க ஆலயத்துக்கு வந்தா உங்க கணவர் மூலியமா பேசுவான். கணவர் நல்லவர் தான், ஆனா அவருக்கு பின்னாடி பிசாசு தூண்டி விட்டு, நீ சர்ச்சைக்கு போற, ஜெபம் பண்ற, பைபிள் படிக்கிற, உபவாசிக்கிற, ஞானஸ்நானம் எடுக்கிறன்ற, ஆலயத்து வர, என்ன உனக்கு மாறிச்சு, உன் வியாதி இன்னும் சுகமாயிடுச்சா அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தையை முறிக்கும்படியாக பிசாசு கணவர் மூலியமா அல்லது கணவர் வரவங்களா இருந்தா மனைவி மூலியமாவும் பிசாசு பேசுவோம். அவங்க நல்லவங்க தான், அவளை தூண்டி விடுது யாரு? என்ன நிலைமை வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை மேல உங்களுக்கு உறுதியா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? உறுதியா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை மேல நீ நம்பிக்கை வைக்கினா நிச்சயம் தேவனாய் கர்த்தர் உனக்கு நிறைவேற்றி முடிப்பார். அவர் உனக்கு சொன்னதை நிச்சயம் அவர் நிறைவேற்றி முடிப்பார். கைதடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இரண்டாவது வார்த்தை என்ன பார்த்தோம் நம்ம? நம்பிக்கையிலே இரண்டாவது உபத்திரத்திலே பொறுமை. இரண்டாவது வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். உபத்திரத்திலே பொறுமையா இருக்குது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, உபத்திரத்திலே நான் சத்தமே காரணமே என்ன ஆச்சு, எல்லாம் உள்ள போயிருங்க. 40 நாள் உபவாசம் இருக்கீங்களா? ஒன்றாம் இருக்கீங்க. உபத்திரத்திலே நாம பொறுமையா இருக்கணும். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, மன்னித்துக் கொள்ளுங்க. யோபு எடுத்துக்கொள்ளுங்க. யோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் சங்கீதத்துக்கு 3 இருக்க பாருங்க. உபத்திரத்திலே நம்ம பொறுமையா இருக்கணும். அதை குறித்து நம்ம இப்ப பார்ப்போம். யோபுடைய வாழ்க்கையை நம்ம தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் சகல போதித்து நம்மளை வழி நடத்துவாராக. பிள்ளைய பார்த்துக்கலாம், குழந்தைகளை கொஞ்சம் பார்த்துக்கலாம். யோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பழைய ஏற்பாட்டிலே 635ஆம் பக்கம், 635ஆம் பக்கம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து யாராவது ஒருத்தர் வாசிங்க. யோபு என்னும் பேர்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகியவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். 3ஆம் வசனம் பாருங்க, படி வச்சிட்டாங்க. அவனுக்கு 7000 ஆடுகளும்
3000 ஒட்டகங்களும் ம். 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருகஜீவன்கள் இருந்தது பற்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். போதும் sister. பாருங்க, இப்ப என்ன கவனிங்க. சிஸ்டர் பாருங்க படிச்சுட்டாங்க. என்னன்னா யோபுடைய வாழ்க்கையை குறித்து நீங்க நிறைய பேர் தியானிச்சிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. இன்னும் சத்திய ஆவியானவர் உங்களுக்கு அதுல இருந்து என்ன வெளிப்பாடுகள் கொடுப்பார். இந்த யோபு என்ற மனுஷனை பார்க்கிறோம். அந்த படத்துல மிகப்பெரிய ஒரு மனுஷன். அவர் எப்படிப்பட்டவரா? தேவனுக்கு பயந்தவர், பொல்லாப்புக்கு விலகினவர், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறவர், அன்றாட பலியை தேவனுக்கு செலுத்துவர். அப்ப எப்படிப்பட்ட மனுஷனா இருந்துக்கிறாரு? தேவனுக்கு ஒரு பிரியமான ஒரு மனுஷனா யோபு இருந்திருக்கார். நல்ல கவனிங்க, பைபிள்ல இருக்கிற சம்பவம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கை குறித்து தேவன் பேசுறார். அதாவது ஒரு சம்பவத்தை அவர் எழுதியிருக்கிறார். கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னா யார் தெரிவா? பக்கத்துக்காரங்கள தெரிவாங்க? கண்ணாடிக்கு போய் முன்னாடி நின்னா யார் தெரிவா? நம்ம முகம் தான் தெரியும் இல்லையா? இந்த பைபிள் என்பது ஒரு கண்ணாடி. இதுல பார்க்கிற ஒவ்வொரு சம்பவமும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை காண்பிக்கிறார். ஒரு ஆமே சொல்லுவோமா? அதுக்குதான் அதை எழுதி வச்சு உங்க கையில கொடுத்திருக்கிறார். இப்ப யோபுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது உபத்திரத்தில் எப்படி அவர் பொறுமையா இருப்பார். நல்ல செல்வாக்க வாழ்ந்த மனிதர். அவருடைய பாருங்க 3ஆம் வசனத்துல அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 வட்டங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருகஜீவன் இருந்தது பண்ணி திரளான பணிவிடைக்காரர் இருந்தார். அதனால அந்த மனுஷன் கிழக்கத்திய புத்திர எல்லாரிலும் பெரியவனா இருந்தார். எவ்வளவு பெரிய ஒரு மனுஷன் பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இல்லையா? இன்னைக்கு ஒருத்தங்க கையில எங்க ஏரியால பாத்தீங்கன்னா ஒரு 5 ஆடு வளர்ப்பாங்க. ஒரு 5 ஆடு, அந்த 5 ஆடு வளர்த்து நடையே பாத்தீங்கன்னா அந்த ரோடே வாங்கணுமே நடந்து போவாங்க. நாங்களும் பைக் எடுத்து நான் ஓரமா தான் நான் போனோம். ஏன்னா அவன் மனசுல நான் தான் பெரிய 5 ஆடு வளர்க்குறேன் அப்படின்னு. மாடு வசதிக்கு ஒரு சைடில் இருப்பாங்க. அவங்க நடக்கிறத பார்த்தா அவங்க பேச்சே பார்த்து அவ்வளோதான், அந்த ஊரே நான் தான் வாங்கின மாதிரி பேசுவாங்க. ஆனால் அவங்க கிட்ட இருக்கிறது ஒரு 5 மாடு இருக்கு பாரு இல்லையா? ஆனால் கொஞ்சம் ஒரு சில பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் நகை நட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவங்க பேசுகிற பேச்சு பார்த்தீங்கன்னா 10 வீடு கேட்கும். ஏன்னா அந்த ஊர்லேயே நான் தான் நிறைய நகை வச்சுருக்கிறேன். இவர் எவ்வளோ பெரிய ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா, 7000 ஆடுகளும் 3000 வட்டங்கள் 500 ஏர் மாடு. அப்ப எவ்வளோ பெரிய செல்வந்தரா வாழ்ந்தவர், கடவுளுக்கு பயந்தவர், பொல்லாப்பு விளங்கினவர், அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். ஆனா ஆஸ்வதிக்கப்பட்டவரா இருந்திருக்கிறார். இந்த இடத்துல நம்ம கீழே பார்க்கிற படிக்கும் போது சாதனை பார்த்தீங்கன்னா தேவனாக்கத்தை சாதனை கேட்கிறாரு, எங்கிருந்து வருகிறார்? யாரை கேட்டாரு? சாதாரண சொன்னா தெரியுமா? பாதாளத்திலிருந்து வருகிறேன்னு சொன்னானா? நரகத்திலிருந்து வரேன்னு சொன்னானா? இல்ல பாயஞ்ச வீட்டுல இருந்து வரேன்னு சொன்னானா? இல்ல அசமத்துல இருந்து வரேன்னு சொன்னானா? பூமி எங்கு உலாவி சுற்றி திரிகிற. அதான் 1 இருக்கும். விசாசாம எவனும் விழுக்கலாம் என்று கெச்சிக்கிற சிங்கம் போல பூமி எங்க சுற்றி பார்த்து வந்துக்கிறான். அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, யோபு மேல கவனம் வைத்தாயோ? பார்த்த ரொம்ப நீ ஆசை வச்சுக்கிற, அதனால உனக்கு கீழ்ப்படையலாம், உன்னை மகிமைப்படுத்தலாம், உன்னை ஆராதிக்கலாம், வார்த்தை கீழ்ப்படையலாம். நீ எல்லாத்தையும் கொஞ்சம் பிடிங்கி பாரு. கடவுளா இவரு உன்னை தூசிச்சிருமா அப்படின்னு சாத்தான் தேவனா எங்களுக்கு சவால் பண்ணலாம். ஒரு சவால் எல்லாத்தையும் நீ புடிங்க மட்டும் பாரு, உடனே இருக்கும். ஒரு 15 நிமிடம் ஒரு சாக்லேட் கொடுத்தபடி சந்தோஷமா பல்ல காட்டி சிரிச்சு வாங்கும். அதை ஒரு செகண்ட்ல நீ அப்படியே பிடிங்க பாரு, அவ்வளவுதான். அவங்க மேல கோபம் வந்தாது இல்லையா? அது போல மனுஷன் கொடுக்கும் போது என்ன பண்ணுவான்? சந்தோஷப்படுவான். நீ அதை நீ பிடிக்க பாரு, உனக்கு காசு கொடுத்துற அதை கொடு, ஒரு நகை போட்டு கொடு அப்படி கேட்டுப்பாரு, அவ்வளவுதான். அவனுக்கு கோபம் வர ஆரம்பிச்சிடும். அதான் சாதா சொல்றான், பணத்தை எல்லாத்தையும் குடிங்க பாரு, ஓட்டாண்டியே நீ ஆக்கிப்பாரு, உன்னை தூசிப்பான். அப்ப தேவநாயகத்தை என்ன சொல்றாரு? என் தாசன் அப்படிப்பட்டவன் அல்ல, நீ எல்லாவற்றையும் கொடுங்கனாலும் என்னை தூசிக்க மாட்டான், என்னை மறுதளிக்க மாட்டான், என் நம்பி இருப்பான். அப்படியா? உனக்கு எனக்கு சவால். எல்லாத்தையும் நீ குடிங்க பாருனா, நீங்க அதுக்கப்புறம் நீங்க படிச்சு பாருங்க, உடனே வானத்துல வந்து ஒரு அக்னி விழுது. அக்னி விழுந்த உடனே அவன் ஓட்டியிருந்த எல்லா ஏர் மாடுகளும் ஒரு சிட்டி போற நேரத்துல எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. அதை மேய்ச்ச எல்லா வேலைக்காரும் செத்து போயிட்டான். ஒருத்த மட்டும் தச்சு யோபையா 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 ஓடியாரான். அவன் கேட்கிறேன், என்னடா ஏன்டா இவ்வளவு மூச்சு வாங்கி ஓடியாரே, என்னடா ஆச்சு? நாங்கெல்லாம் வயல்வெளி மாடுகள் வச்சிருந்தோமா, வானத்துக்கு திடீர்னு ஒரு அக்கடி வந்துதா,
ஒரே நிமிஷத்துக்கு எரிஞ்சு எல்லாம் சாம்பல் ஆயிடுச்சு, வேலைக்காரெல்லாம் சேர்ந்துட்டாங்க. நான் ஒருத்தமாவது தப்பித்து உங்ககிட்ட இதை சொல்றதுக்காக ஓடி வந்தேன். ஐயோ கஷ்டப்படுறாரு. அவர் சொல்லி முடிச்ச அடுத்த செகண்ட்ல இன்னொருத்த ஓடியாராம், யோபையா 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 யோபையான்னு ஓடியாராம். நீ எதுக்குடா இவ்வளவு மூச்சு வாங்கி ஓடியாரான்னு கேட்டா, நாங்கெல்லாம் ஒட்டகத்தை வச்சிருந்தோமா, வானத்துல ஒரு அக்கினி விழுந்துதா, எல்லாம் எரிஞ்சு சாம்பலாச்சு, வேலைக்காரெல்லாம் சேர்ந்து போயிட்டாங்க. நான் ஒருத்தமாட தப்பிச்சு அதை சொல்றதுக்காக ஓடியாங்க. இன்னொருத்த ஓடியாரா, யோபையா யோபையா யோபையான்னு. அவர் கேட்கிற, நீ எதுக்குடா இவ்வளவு மூச்சு வாங்கி ஓடியாரா? இல்ல, உன் 10 பிள்ளைகளை மூத்த வீட்டுல உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டு இருந்தாங்களா, பயங்கரமான ஒரு காத்து அடிச்சுது, நாலா பக்கமா இருக்கிற செவுரு சாப்பிட்டு இருக்கும் போது எல்லா தலைமுறை விழுந்து உன் 10 பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க யோபையா. அதை சொல்றது ஓடி வந்த யோபையா. எப்படி இருந்திருக்கும் யோபுக்கு? எப்படி இருந்திருக்கும்? சபையில் ஒரு அம்மாவுக்கு ரமணி சொன்னேன், அம்மா நான் சர்ச்சைக்கு வரலன்னா விசாரிப்பேன், மாதத்தில் போய் வீடு சந்திப்பேன், இல்லை கால் பண்ணி விசாரிப்பேன். என்னம்மா ஆச்சு? 1 மாதம் ஆச்சு, 1 வாரம் சர்ச்சைக்கு வரலன்னா ஏதோ ஒரு காரணம் சொன்னால் பரவாயில்ல, நெக்ஸ்ட் வாரம் வருவீங்க, 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு, என்னம்மா வரல அப்படின்னு. அது இல்லையா, மனசே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னம்மா கஷ்டம்? அதனால தான் நான் சர்ச்சைக்கு வரல. என்னம்மா கஷ்டம், எதுக்கம்மா வரலன்னு கேட்டா, புதுசா ஒரு பெரிய எல்சிடி டிவி வாங்கினோமா, அதை வாங்கி மேலே மாட்டோம், ஏசப்பா கொடுத்தாரே சோத்திரம் சோத்திரம் பண்ணிட்டு ஓரமா தொடை நான் தூக்கி சோபா மேல வச்சேன். தொடச்சிட்டு கிச்சன்ல போய் வேலை செய்ய வராங்க, அது டமான சாங்கி எல்லாமே ஒடுங்கி போயிடுச்சியா. அது மனசே கஷ்டமாயிடுச்சு. ஏன் ஏசப்பா இப்படி பண்ணாரு? நான் கேட்டேன், டிஸ்பிளே டிவி பின்னாடி ஏசப்பா பின்னாடி தள்ளி விட்டாரு, ஏசப்பா தள்ளி விட்டது நீ பாத்தியான்னு கேட்டேன். அப்படிதான் இன்னொருத்தர் 2 மாசமா சர்ச்சைக்கு வரல. அவரை சந்திக்க நான் போனேன். அவரை சந்திக்க போனா, என்னையா அவருடைய கதை நிறைய இருக்கு. ரோட்ல இருந்து ஒரு சொல்ல நேரம் இல்லை, ரோட்ல இருந்தாரு, வேலை இல்லாம இருந்தாரு. அவருக்கு ஏசப்பா பத்தி சொல்லி பைபிளை கையில கொடுத்து, அதுக்கப்புறம் அவருக்கு ஜெபம் பண்ணி சுருக்கமா சொல்றோம், ஒரு மீன் வண்டி கிடைச்சு, அதுக்கப்புறம் மகன் திருமணமே ஆகாது, வயசானவரே ரோட்ல இருந்தவர், டாப் இருந்தவர், ஆண்டவர் பேர் சொல்லி அவருக்கு ஒரு மகள் ஆகி திருமணம் ஆகி ஒரு மீன் வண்டி வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணி சர்ச்சைக்கு வந்திருந்தார். 2 மாசமா வரல. அப்புறம் போய் அவரை சந்திக்க போனா, என்னையா 1 வாரம் இல்லாம 1 வாரம் வருவீங்க, இல்லை 2 வாரம் இல்லாம இன்னொரு வாரம் வருவீங்க, இன்னும் 2 மாசம் ஆயிடுச்சு இன்னும் வரல கேட்டா, போய் மனசே கவலை ஆயிடுச்சு, மனசே உடஞ்சிச்சு. என்னையா உடஞ்சிச்சு, என்னையா கஷ்டம் அப்படின்னு கேட்டா, என் மீன் வண்டி ஏசப்பா திருட்டாரு. உண்மையே சொல்றாரு. நான் சொன்னேன், அவரு திரும்பிட்டு போய் மீன் வண்டியில் என்ன பண்ண போறாரு? மீன் வியாபாரமா பண்ண போறாரு வண்டியில? இல்ல அவர் எடுத்து போது நீ பாத்தியாங்க? அது இல்லையா, ஏசப்பா தானே கொடுத்தாரு. ஆமா, அப்பயா அவங்க எடுக்கணும், ஏசப்பா தான் எடுத்துட்டாரு. அதனால நான் அவங்களை போச்சுட்டு நான் சர்ச்சைக்கு வர மாட்டேன், ஜெபமா பண்ண பாருங்க. அந்த பைபிளை கூட செவுத்துல அப்படியே வச்சிட்டேன். ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே சர்ச்சைக்கு வர மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, பைபிள் படிக்க மாட்டாங்க, சையத்தை கேட்க மாட்டாங்க, பாஸ்டிங் போட மாட்டாங்க, காணிக்க கொடுக்க மாட்டாங்க, தசப்பா கொடுக்க மாட்டாங்க, சர்ச்சைக்கே வரணும். ஒரு சின்ன பிரச்சனை தான். இதுமாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நேரம் இல்லை. ஒரு வாழ்க்கையில அவன் நான் கேட்டேன், நீங்க என்ன பண்ண மீன் வண்டியை கூட்டு போட்டியா? அதை தாயா மறந்துட்டேன். நைட்டு வந்து டயர்ல அப்படியே தூங்கிட்டானா கூட்டு போட, அதை பண்ணு தப்பு நீ. ஆனா பையன் யார் மேல போட்ட? சாத்தா மேல போட்டிருந்தா கூட நான் ஏற்றுருப்பேன். விசுவாசம் எடுத்துட்டு போயிட்டாயா அப்படின்னா கூட பரவாயில்ல, கரெக்ட். அவன் யாரெல்லாம் தூண்டி விட்டு திருட வந்து கூட எடுத்துட்டு போயிருப்பான். ஆமாவா இல்லையா? கல்யாணம் ஆட்டுங்கள இப்ப இருக்கிற ஸ்டைல் அப்படிதான், தலையை தான் ஆட்டி எல்லாத்தையும் காட்டுறான். நான் வரும்போது கேட்டேன், இது இந்த தெருவில் எப்படி போனோம்? அப்படி நேரா போங்க பாருங்க. அப்ப என்ன பண்றாங்க, ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே ஒரு சாத்தா மேல சொல்ல மாட்டாங்க, ஒரு கஷ்டம் வந்த உடனே ஒரு மனுஷன் மேல சொல்ல மாட்டாங்க, ஆண்டவர் மேல பைய போடுறாங்க. நீ டிவியை கொண்டு வந்து வச்சுட்டு நீ ஒழுங்கா வச்சிருக்கணும், நீ சைடா வச்சுட்டு அது கீழே ஊதிட்டு உன்னுடைய நானாக அதை பண்ணிட்டு பைய யார் மேல போட்ட? இது நிறைய சொல்லிட்டு போலாம். ஒரு வீட்டுல ஜெபம் பண்ண போனா அவன் பையனுக்கு கால அடிபட்டு கால் உடஞ்சிருக்கு. சர்ச்சைக்கு போக மாட்டாயா? நான் ஏமா ஏசப்பா ஏன் மகன் காலை உடைச்சாரு? நான் காட்டேன். அவங்க எப்படிமா வச்சாரு? அவங்க வச்சதை நீ பாத்தியாமான்னு கேட்டேன். அது இல்லையா, வண்டி ஓட்டிட்டு போனான், வண்டி ஓட்டிட்டு போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கால் உடஞ்சிச்சு. ஏன் ஏசப்பா எப்படி பண்ணோம்? தம்பி நீ எங்கப்பா வண்டி ஓட்டின? ஹைவே ரோட்ல ஓட்டிட்டு போனாங்க.
எப்படி போயிட்டு போனேன்? ஃப்ரெண்டு கூட ஜாலியா போனையா? எங்க போனேன்? ஒரு பார்ட்டிக்கு போனையா? ரொம்ப வேக எடுத்தையா, ரொம்ப ஸ்பீடுயா. தப்பு பண்றதுல இவரு ஆக்சுவலா வந்து இவரால. ஆனா பை யார் மேல? ஒரு பிசாசு மேல சொல்லியிருந்தா கூட ஆமா நானும் சொல்லிட்டு வந்திருப்பேன். அம்மாவா இல்லையா? எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை அந்த உடனே ஆண்டவரே கனவு இப்படி பண்ணிட்டார், ஆண்டவரே பிள்ளை இப்படி பண்ணிட்டார், நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், நான் ஜபத்துக்கு வர மாட்டேன், உபவாசத்துக்கு வர மாட்டேன், நான் பிரேயர் பண்ண மாட்டேன், பைபிள் படிக்க மாட்டேன், சைதை கேட்க மாட்டேன், ஆண்டவரே இப்படி பண்ணாரு. ஆண்டவர் யாக்கோபு வாசிக்கிற யாக்கோபு 1:17 இருக்குது, நன்மையான எந்தையும் பூரணமான எந்த வரும் ஜோதியின் பிதா இடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறதா, யாதொரு மாறுதல் வேற்றுமை நேரம் அவரிடத்தில் இல்ல. மத்தியில சொல்லி ஆண்டவர் சொல்வாரு, ஒரு பிள்ளை அப்பத்தை கேட்டா சொல்றாரு பாம்பை கொடுப்பாங்க, முட்டையை கேட்டா தேவன் சொல்றாரு உலகப்புறமான ஒரு தகப்பன் அவனுக்கே தன் பிள்ளைக்கு நல்ல நான அறிவு புத்தியோடு செய்யறானா, என் பரலோகத்துக்கு தகப்பன் நமக்காக பூமியில வந்து நமக்காக கண்ணீர் விட்டு நமக்காக ரத்த சிந்து நமக்காக உயிரை கொடுத்த தெய்வம் நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு. நன்மையானது மட்டுமே நமக்கு நினைக்கிறவர், நன்மையானது மட்டுமே நமக்கு செய்கிறவர். தீமை உன் வாழ்க்கையில பிசாசு கொண்டு வந்தாலும் அந்த தீமையை கூட உன் வாழ்க்கையில நன்மையாக மாற செய்கிறவதா நம்ம தேவன். கைக்கு தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதனால எப்பவுமே ஒரு அந்த நீங்க பாருங்க, யோபு எல்லாத்தையும் இழந்தாரு. ஆனா அவர் எப்படி இருந்தார் பாருங்க. அவர் சொல்றாரு 21 பாருங்க, நிர்வாணியா தன் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா அவரிடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லுங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இவை எல்லாவற்றிலும். சத்தமா சேர்ந்து சொல்லுங்க, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இப்பவே ஒண்ணு புரியுது, வாயில இருந்து ஒரு வார்த்தை தேவனை தூசிக்கிறாலும் வாயில வரவே இல்லை. எல்லாரும் என்ன பாக்குறோம், யோபு 2 மடங்கு ஆசீர்வாதம், அதுதான் நம்ம பார்க்கிறோம். ஆனா அவர் எப்படி இருக்கா பாருங்க, பல மாதங்கள் பல வருஷங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாழ்க்கையில நீ ஒன்றை இழந்து பாரு. சும்மா இருக்கிறவங்க கூட உன்னை பார்த்து சொல்லிட்டு போவான். ஒரு குறை உங்ககிட்ட காண படிச்சா ஒன்று இழந்துட்டே வச்சுக்கலாம், வீடோ இல்ல வேலையோ இல்ல பணமோ இல்ல வீடோ இல்ல வண்டி எடுத்துக்க, ஏதோ அக்கிரமம் பண்ணியிருக்கோம், அதான் போயிடுச்சு, கடவுள் எடுத்துருக்காரு. இந்த அம்மா ஒரு 10 ரூபா கூட கொடுக்காது, நல்லா இருக்கவங்க கேட்டிருக்காது. வாழ்க்கையில ஒன்றை நீ இழந்துட்டீங்கன்னா போதும், அதை 10 குறை சொல்லுவாங்க, 1 ரூபாய்க்கு பிரயோஜனம் இருக்க மாட்டாங்க. ஆனா யோபு பாருங்க, ஒரு வார்த்தை தேவனை குறை சொல்லுவோம். எப்போது நம்ம ஜீவனே போற நிலையில வந்தா கூட சரி, கர்த்தரை மாத்திரம் முறுமுறுக்காதீங்க, அவரை குறை சொல்லாதீங்க, அவரை நிந்திக்காதீங்க, அவரை தூசிக்காதீங்க. வாயை திறந்து பிசாசும் கணவன் மூலியமா, மனைவி மூலியமா, பிள்ளைகள் மூலியமா, கூடப்பது மூலியமா என்னதான் செய்தாலும், தன் ஜீவனே போனாலும் கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் வாயிலிருந்து ஒரு வார்த்தையோ புறப்படவே கூடாது. ஏன்னா இன்னைக்கு நாம் உயிரோடு வாழ்வது அவருடைய சுத்த கிருபை. நமக்காக உயிரை விட்டது இந்த உலகத்துல 3 கோடி முன்னோர்கள் தேவர்கள் இருந்தாலும் நமக்காக உயிரை விட்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாவற்றையும் நாம் வாழ்ந்திருக்க நினைக்கிறவர் கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். நீ எல்லாவற்றையும் சமாதானத்தோட இருக்க விரும்புற தேவன் தான். நீ கண்ணீர் விடக்கூட சந்தோஷமா இருக்க நினைக்கிறவர் கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். வாயை திறந்து எந்த காது கூட முறுமுறுக்கவே நீ முறுமுறுக்க முடியாத சொந்தக்காரங்க, கூட பிறந்தவங்க, வீட்டாண்டவங்க, வீட்டுல இருக்க யார் மூலியமா அவனை பிசாசு நிந்திக்க வைப்பா, தூசிக்க வைப்பா, உன்னை அற்பமா பேச வைப்பா. நம்ம வாயை திறந்து எதுவும் பேசவே வேதம் சொல்லுது. உபத்திரத்திலே எப்படி இருக்கணும், அது எப்படி நான் விட்டுடுவேன். என்ன அவ கேட்டாங்க, நான் திருப்பி 4 வார்த்தை கேட்டாதான் எனக்கு ஆத்மா திருப்தி அடையும். அவங்க எனக்கு செய்தாங்களே, திருப்பி நான் செய்யறேன், அப்பதான் எனக்கு திருப்தி அடையும். செய்யவே புரியுதுங்களா? உன் வாழ்க்கையில ஒரு உபத்திரம் வருதா, உரிமையா இருக்கு, ஆண்டு சமுத்திரம் உட்காருங்க, ஜெபிங்க, கர்த்தரை நோக்கி பிரேயர் பண்ணுங்க. அவர் உனக்கு நீதி செய்யற வரைக்கும், அவர் உனக்கு நன்மை செய்யற வரைக்கும், அவர் உனக்கு அற்புதம் செய்யற வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த ஆலயத்தில் பொறுமையாய் காத்திரு. அதான் யோபு தாவி சொல்றாரு, நான் கர்த்தருக்காக காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்தை கேட்டார். அல்லேலூயா. நல்ல கைதடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா?
ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு. பாஸ்ட் அம்மா தான் கேட்கணும். சரி, அதுக்கப்புறம் பிரசங்கத்தை எடுத்தனா கொஞ்சம் போயிடும், நேரம் ஆகிடும். கொடுத்த டைம் இருக்கு, முடிஞ்சிச்சு. இன்னொரு பாயிண்ட் இருக்குது. சரி, கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். பாருங்க, ரெண்டாவது நம்ம பார்க்கணும். அதுக்கு தான் நான் வசனம் எடுக்கல, ஏன்னா வசனம் எடுத்தோம்னா நேரம் ஆகிட்டே போகும். அதுதான் உங்களுக்கு நான் வேகமாகவே சொல்லிக்கிட்டு வந்தேன். போதும். அது ரெண்டாவது நான் பார்க்கும்போது தேவனாய் கர்த்தர் சாத்தானை கேட்கிற பத்தியா எல்லாவரையும் நீ புடுங்கினேன். யோபுடைய வாயில ஒரு வார்த்தையை நம்ம முழுமத்தான் பார்த்து அப்ப பிசாசு பேசுறான், மனுஷன் தோளுக்கு மிஞ்சி எல்லாத்தையும் கொடுத்துருவான். ஒருத்தர் நேசிக்கிறான்னு வச்சுக்கலேன், ஒருத்தர் ரொம்ப அன்பு வச்சான்னு வச்சுக்க, எல்லாத்தையும் கொடுத்துருவோம். எல்லாருக்கும் பிச்சைக்காரன் கூட கொடுக்க மாட்டான். யார் மேல ரொம்ப பாசம் இருக்குது, ஒன்று கணவன் மேல இருக்கலாம், இல்லை மனைவி மேல இருக்கலாம், தாய் தம்பி, யார் மேல ரொம்ப அன்பு இருக்குதோ அவங்களுக்காக என்ன வேணா செய்வாங்க. அது போல உன் மேல அன்பு வச்சுதான் போல சொல்லாம இருக்கிறான். உன் சரீரத்தில் ஒரு வியாதி உண்டாகுமே நீ செய்து பாரு, அப்போ உன்னை தூசிப்பான். அப்பயும் ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறாரு. சவால் வருது, நீ போய் செய்து பாரு, என்ன தூசிக்க மாட்டேன். மீண்டும் சாத்தான் கீழே இருக்கிறான். யோபுடைய உச்சந்தலையிலிருந்து உச்சங்கால் வரைக்கும் பயங்கரமான ஒரு வியாதியை கொடுக்கிறான். அந்த வியாதி சொல்லப்படுகிறது, கவனிங்க, முகத்தை பாருங்க. அந்த வியாதியுடைய நாதத்தை தாங்க முடியாம அந்த வியாதியில அவருக்கு புழுக்கள் கூட வந்தது. ஒரு கோழி எடுத்து தன் வஸ்திரமாய் போட்டுக்கொண்டு அவர் என்ன பண்ணாரா, இந்த கொட்டாங்குச்சி சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஓடு சொண்டு, அந்த ஓடெல்லாம் எடுத்து அந்த அரிப்புக்கு அந்த புழுக்களை தாங்க முடியாம எடுத்தான். எப்படி இருந்திருக்கேன் பாரு. ஒரு முறை நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன், கேம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பிரேயர். போகும்போது எல்லாருக்கும் அப்படி கைப்பிடி கொடுத்து ஏசப்பா பேச சொல்லி ஜெபம் பண்ணேன். போகும்போது ஒரு சைடில் மட்டும் ஒரு ரொம்ப கெட்ட வாசனை வருது. ஏன்னா அந்த சைடு கெட்ட வாசனை வருது சொல்லி அந்த சைடு அப்படியே போனேன். அப்போ இருக்கிற வார்ட் பாய்ங்க சிஸ்டருக்கு அந்த பக்கம் மட்டும் போகாதீங்க, இங்கேயே பார்த்து கைப்பிடி கொடுங்க, இந்த சைடு பார்த்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் சரி, அந்த சைடு இல்லைங்க போகாதீங்க, ஏன்னா ஒருத்தங்க ரொம்ப நாத்தடிச்சு கிடக்குறாங்க, சாவர ஸ்டேஜ் இருக்கிறாங்க, அந்த சைடு போகாதீங்க. பரவாயில்லம்மா, கொஞ்சம் பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ப்ரேயர் பண்ணிட்டு வரேன். அப்போ உங்க விருப்பம், நாத்தடிச்சுன்னா எனக்கு தெரியாதுட்டாங்க சிஸ்டருக்கு. பரவாயில்லங்க சொல்லிட்டு நான் சைடு போனால் ஒரு அம்மா அப்படியே அந்த டச்சரில் படுத்துருக்குறாங்க, இந்த ரெஸ்ட் ரூம் ஓரத்தில் வச்சுட்டுக்கிறாங்க. அவங்க அந்த அம்மா பார்த்தா உயிர் இருக்குது, தண்ணின்றாங்க. நான் என்ன பண்ண, தண்ணி எடுத்து அவங்களால எழுதுக்கு அப்படியே படுத்துருக்கிறான். தண்ணி எடுத்து வாயில ஊற்றும்போது பயங்கரமான பேட் ஸ்மெல் வந்துது. பசிக்குதுப்பான்னாங்க. அப்புறம் என்ன பண்ணேன், பால் வளர்ந்து அவங்க என்ன பண்ண அப்படியே வாயிலே கொண்டு வருவாங்க. பார்த்தா பயங்கர ஸ்மெல் வருது. பார்த்தா அந்த டச்சர்லேருந்து அவங்க உடம்புலேருந்து அப்படியே புழுக்களாக அப்படியே வெளியே போகுது. அந்த புழுக்களாக வெளியே போகுது. நான் இப்படி ஊற்றும் போது பார்க்குறேன், அந்த புழு அப்படியே அவங்க உடம்புலேருந்து வெளியே போகுது. பெரிய பெரிய புழுக்கள் போகும். அப்போ நான் புரிஞ்சுக்கிறேன், ஏதோ சரீரத்தில் வியாதி ஆகிட்டுக்குது, அதுதான் இந்த புழுக்கள் வெளியே போகுது. ரொம்ப பேட் ஸ்மெல்லு வருது. ஆனால் தான் இவங்க ஓரமாக ஒதுக்கிறேன். இனிக்க நாளைக்கு யாரும் கூட இல்லைம்மா, ஒருத்தரும் கூட இல்லை. ஆண்டு சொன்னார், அவங்க போய் நீ சந்திச்சு என்னை பற்றி சொல்லி நீ ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவு கொடுத்துட்டு அப்புறம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் ஒரு வாட் பாய் கொடுத்து இவங்களை கூப்பிட்டு போய்ட்டு இவங்களெல்லாம் எல்லாமே க்ளீன் பண்ணுங்க. நான்லாம் கொண்டு போக மாட்டேன்னாரு. உங்களுக்கு காசு எவ்வளோ நான் கொடுக்குறேன், இவங்களுக்கு நீங்கள் செய்கிறேன். அப்புறம் அதெல்லாம் அவங்க பண்ணாங்க. ஆண்டவரை பற்றி சொன்னேன். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படிப்பட்ட நிலையில தான் யோபு இருந்திருக்கிறார். அந்த நிலையிலே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கடைசியா பிசாசு என்ன பண்றான், அவன் மனைவி மூலியமா பேசுறான். என்ன பேசுறான், 9ஆம் வசனம் பாருங்க, 2ஆம் அதிகாரம் 9ல. அப்போது அவன் மனைவி அவனை பார்த்து, 2ஆம் அதிகாரம் 9, நீர் இன்னும் உடைய உத்தமத்தை உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை. இந்த வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா, சாத்தான் வந்து பரலோகத்துல தேவன் கிட்ட சொன்னான். என்ன சொன்னா, அவனுக்கு வியாதியை மட்டும் நீ கொடுத்துட்டீன்னா கண்டிப்பா உன்னை தூசிப்பான். கண்டிப்பா உனக்கு இதே வார்த்தைய சாத்தான நேரா போய் தேவனா கத்திட்டு சொன்னான், உன்னை கண்டிப்பா தூசிப்பான்னு. ஆனா அதே இவன் தூசிக்கவே இல்லை. யோபு உறுதியா இருக்கிறாரு. சரீரம் முழுதும் வியாதி, நாத்தடிக்குது. கட்ட மனைவி கூட இருந்தவங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுங்க. ஒரு வார்த்தை சொல்றாங்க, ஆண்டவரை தூசித்து. இந்த வார்த்தை சாத்தான் பரலோகத்தை தேவன்கிட்ட சொன்னான். இப்ப அந்த மனைவி மூலியமா பேசுறது யாரு, சாத்தான். அதுதான் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்க. நீங்க ஆலயத்து வரும்போது, நீங்க ஜெபம் பண்ணும் போது, பைபிள் படிக்கும் போது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்பாரு. நீ வருதா அவர் பார்ப்பாரு, ஆண்டவருக்கா நீ விசுவாசமா இருக்கிறத பார்ப்பாரு, நீ கீழ்ப்படுத்த பார்ப்பாரு. இந்த ஆலயத்துல சொல்ற காரியங்களை நீ கீழ்ப்படுத்தி வாழ்கிறத பார்ப்பாரு, உன் ஜெபத்தை பார்ப்பாரு, உன் கண்ணில பார்ப்பாரு. இந்த சாத்தான் என்ன பண்ணுவான், கொஞ்சம் நீ ஸ்டாப் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறது. இந்த யோபு தான் நமக்கு, நான் சொன்னேன் இல்லையா, கண்ணாடிக்கு முன்னாடி போயிட்டே நான் யார் தெரியும்,
நம்ம யோபு தான் நம்முடைய வாழ்க்கையும் நேரா சாத்தான் பயன் பண்ணிப்பான். கொஞ்சம் நிறுத்து. அந்த மாதிரி ஜபத்துக்கு நீ பதில் கொடுக்க போறியா? உபாசத்துக்கு பதில் கொடுக்க போறியா? நல்ல கணவரை கொடுக்க போறியா? நல்ல மனைவி கொடுக்க போறியா? இல்ல கடவுளை தீர்க்க கொஞ்சம் இரு, நான் சோதிச்சு பாக்குறேன். எனக்கு கொஞ்சம் அனுமதி கொடு. உன் மேல விசுவாசமா இருக்காங்களா? உன் மேல நம்பிக்கையா இருக்காங்களா? உன் மேல அன்பா இருக்காங்களா? நம்ம அதை பார்த்துடலாம் அப்படின்னு சாத்தான கொள்வான். தேவனாய் கர்த்தர்கிட்ட எப்படி யோபை பத்தி சொன்னானோ உங்களை பற்றி அவன் சொல்லுவான். சோதனை என்பது எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கிறது. சோதனை வராத மனசு யாருமே கிடையாது. ஏசப்பாவுக்கே சோதனை வந்தது. மத்திய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல எல்லாரும் சோதிக்கப்பட்டவங்கதான், சோதிக்காத படம் யாருமே இல்லை. அதே போலதான் உங்களையும் சோதிப்பான். அந்த சோதனையிலும் உறுதியா இருந்தீங்கன்னா நாட்கள் ஆகுது, மாதம் ஆகுது, வருஷங்கள் ஆகுது, எல்லாவற்றையும் நம்ம இழந்து இருக்கிறோமே, இன்னும் ஆண்டவர் கொடுக்கலையே, காலங்கள் கடந்து போது, மாதங்கள் கடந்து போது, உறுதியா இருக்கும் போது மனுஷர்கள் மூலியமா, சொந்தக்காரர் மூலியமா, வீட்டுல இருக்கிற மூலியமா பிசாசு உன்னை தூண்டி உன் விசுவாசத்தை குறைக்கணும், நீ ஆலயத்துக்கு போறதை குறைக்கணும், நீ ஆண்டவரை நம்ப கூடாது, அவருடைய வார்த்தையை நீ நம்ப கூடாது, அவருடைய வாக்குறுதியை நம்ப கூடாது சொல்லி உன் வீட்டுல இருக்கிற கணவர் மூலியமா, உன் வீட்டுல இருக்கிற பிள்ளைகள் மூலியமா உனக்கு விரோதமா எழும்ப செய்வான். ஆண்டவரை நம்புறியா? சர்ச்சுக்கு போறியா? பிரேயர் பண்றியா? பயப்படியா? என்ன செய்தார் உனக்கு ஆண்டவர்? அவங்கள பாரு, இவங்கள பாரு, அவங்கள பாரு, கல்யாணம் எப்படி நடக்குது, என்ன பாரு, இவங்க வீட்டை பாரு, அவங்க வண்டியை பாரு அப்படின்னு பிசாசு அவங்க மூலியமா பேசி உன் இருதயத்தை காயப்படுத்த வைப்பான். அந்த நிலையிலே நீ எப்படி இருக்கணும்? யோபு நான் சொன்னா பாத்தீங்களா? நான் சொன்னா பாருங்க 10ல, அதற்கு அவ நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறார், தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமோ என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு தான் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அவர்தான் சொல்லியிருக்கலாம், ஒரு வார்த்தை, ஆண்டவரே நான் உத்தமனா இருந்தேன், உனக்கு பயந்து வாழ்ந்தேன், எல்லாவற்றையும் எடுத்துட்டேன், நான் இந்த ஊர்லயே ஒரு பெரிய ஆளா இருந்தேன், எல்லாவற்றையும் எடுத்துட்டேன். அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பைபிள் படிச்சு பாருங்க, வீட்டுல அவரை குறை சொல்லுவாங்க, அவரை நிந்திப்பாங்க, ஒரு மட்டமா பேசுவாங்க. உன் வாய்க்குல பாவம் இருக்கும், சாபம் இருக்கும். அதுதான் உனக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு, கடவுள் அதான் உனக்கு இப்படி பண்ணிட்டாரு, அந்த ஊர் ஜனமே பேசும் அவரை. அதேதான் உங்க வாழ்க்கையிலையும் நல்லா புரிஞ்சுங்க, ஊர் ஜனமே பேசும், சொந்த பந்தம் பேசும். நீ ஆண்டவர் நம்பி போற, நீ ஜெபத்துக்கு நீ போற, என்ன அப்படி உனக்கு பேச செஞ்சாரு? பேசுறாங்க, கட்ட மனைவி பேசுறாங்க. யோபுனா சொல்ல பாருங்க, தேவனுக்கு நன்மை பெற்றா நீங்க பெற வேண்டாம் சொல்லி வாயை திறந்து ஒரு வார்த்தை, ஆண்டவரே கர்த்தரே, ஒரு அதான் சொல்ற உயிரே போகிற நிலைமை வந்தா கூட கர்த்தர் ஒரு நாளும் அவர் நன்மை செய்கிற தேவன் தவிர தீமை செய்கிற தேவன் அல்ல. தீமையை சாத்தானும் வாய்க்கில கொண்டு வந்தாலும், மனுஷர்களும் வாய்க்கில கொண்டு வந்தாலும், அந்த தீமையை நன்மையாய் மாற செய்கிற தேவன் நம்முடைய தேவன். கைதறி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதான் பாஸ்டப்பா ஜெபம் பண்ணும்போது சொன்ன ஒரு வார்த்தை, யோபு பிறருக்காக ஜெபித்தாரு. யோபு 42 நீங்க 10ல படிச்சு பாருங்க. அவர் விசுவாசத்துல உறுதியா இருந்தார், ஜெபத்துல உறுதியா இருந்தாரு. தேவரே நீ சகலத்தை செய்ய நீ வல்லவர், நீ செய்ய நினைப்பது என் வாழ்க்கையில ஒன்றும் தடைபடா. யோபு 42:2ல சொன்னாரு. அதை நீங்க 10ல நீங்க பாத்தீங்கன்னா அவர் தன் சிநேகிதனுக்காக ஜெபம் பண்ணினார். நீங்க உபாசத்துல வந்து உட்கார்ந்து அழிந்து போற தேசத்துக்காக, ஜனங்களுக்காக, விசுவாசிகளுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்காக, எல்லாருக்கும் நீ ஜெபம் பண்ணும்போது தேவனாய் கர்த்தரை பார்த்து நம்ம வந்துருமா, உன் வாழ்க்கையில 1000 பிரச்சனை இருக்குது, உன் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது, ஆனா உனக்காக நீ எதையும் கேட்காம ஆனா பிறருக்காக நீ கேட்கிறவ அந்த நல்ல உள்ளத்தை பார்த்து என் தேவனாய் கர்த்தர் உன்னை இழந்த எல்லாவற்றையும் எப்படி கொடுப்பாரா? வீட்டை எப்படி கொடுப்பாரு? இழந்து போன பணத்தை எப்படி கொடுப்பாரு? காரை எப்படி கொடுப்பாரு? நகை எப்படி கொடுப்பாரு? பிள்ளைகளை எப்படி கொடுப்பாரு? கணவனை எப்படி கொடுப்பாரு? மனைவி எப்படி கொடுப்பாரு? ஒண்ணுதான். நீ இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் எப்படி கொடுப்பாரா? 2 மடங்கு. யோபு 40 அந்த ரோமர் 12 சொல்லப்படுகிறது. நம்பிக்கையில, உபத்திரத்திலே, ஜெபத்திலே இன்னொன்று இருக்குது. அண்ணா ஸ்டோரி எடுக்காம வந்து நேரம் ஆயிடுச்சு. ஆனா அதிலேயே யோபுலயே நான் சொல்லி முடிச்சிட்டேன். யோபு 42:2 ஜெபத்துல யோபு உறுதியா இருந்தார். அது போல இங்க வர உபவாச கூட்டத்துக்கும் வைத்திருக்க அந்த 26ஆம் தேதி பிரேயருக்கும் எல்லா ஞாயிற்றுக்கிழமை பிரேயர்லையும் நீங்க ஜெபத்துல உறுதியா நீங்க இருந்தீங்கன்னா யோபு இழந்த எல்லாவற்றையும் 2 தடவையாய் கொடுத்து போல நீ வாழ்க்கையில இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு?
ரெட்டதனையா உங்களுக்கு செய்வார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த வார்த்தை மூலமாக என் தேவன கர்த்தாவே உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த வார்த்தை பிரசங்க கொடுத்த அருமை பாஸ்டர் சபை விசுவாசி இருக்கும் மனதார நான் நன்றி செலுத்துகிறேன். அவரை கையை தட்டி கர்த்தரை நான்